நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கும்போதே நீங்க போற ரோடே உங்க காரை சார்ஜ் பண்ணுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர சீன் இல்லைங்க. இதுதான் நம்ம டிரைவிங்கோட உண்மையான எதிர்காலம். இந்த ஸ்மார்ட் சாலைகள் நம்ம பயணத்தை எப்படி மொத்தமா மாத்த போகுதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. சரி, முதல்ல இந்த டெக்னாலஜி எதுக்காக தேவை, இதை எந்த பெரிய பிரச்சனையும் சரி பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ எலக்ட்ரிக் கார், அதாவது ஈவி வச்சிருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரே பெரிய தலைவலி என்னவா இருக்கும்? கார் சார்ஜ் எப்போ தீரும் தெரியாது, அடுத்து சார்ஜிங் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு தேடணும், ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் அங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமோங்கிற டென்ஷன் இல்லையா? ஆமாங்க, இதுக்கு பேரு தான் ரேஞ்ச் கவலை, அதாவது ரேஞ்ச் ஆங்ஸைட்டி. அடுத்த சார்ஜிங் பாயிண்ட்க்கு போறதுக்குள்ள பேட்டரி காலி ஆயிடுமோங்கிற ஒரு விதமான பயம் கலந்த பதட்டம். ஆனா இனிமேல் அந்த கவலைக்கே இடமில்லை. இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான ஃபியூச்சரிஸ்டிக் தீர்வு தான் இந்த ஸ்மார்ட் சாலைகள். யோசிச்சு பாருங்க, நம்ம போற சாலைக்கு அடியிலேயே ஒரு மறைமுகமான பவர் கிரிட் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஹைவேஸ்ல போய்கிட்டே இருக்கீங்க, ஆனா காரை நிறுத்தவே தேவையில்லை. அந்த ரோடு மேல கார் போக போக அது ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கு. இதனால எதிர்காலத்துல சார்ஜிங் ஸ்டேஷன்ங்கிற ஒரு விஷயமே இல்லாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப சிம்பிள். சொல்லப்போனா நாம ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜியோட பெரிய வடிவம் தான் இது. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த டெக்னாலஜிக்கு பேரு டைனமிக் இண்டக்டிவ் சார்ஜிங். உங்க மொபைல் போனுக்கு இருக்கிற வயர்லெஸ் சார்ஜர் ஞாபகம் இருக்கா? அதே கான்செப்ட் தான், ஆனா காருக்கு. இந்த பவர் டிரான்ஸ்ஃபர் மூணு சிம்பிள் ஸ்டெப்ல நடக்குது. ஸ்டெப் 1, ரோடுக்கு அடியில செம்பு கம்பிகளால ஆன டிரான்ஸ்மிட்டர் காயில்ஸ் இருக்கும். ஸ்டெப் 2, உங்க காரோட அடிப்பகுதியில ஒரு ரிசீவர் பேட் பொறுத்திருப்பாங்க. இப்போ கார் அந்த காயில் இருக்கிற ரோடு மேல போகும்போது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகி ரோட்ல இருந்த காருக்கு பவர் வயர்லெஸ்ஸா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரும். இது சேஃப்டியா? மழை பெஞ்சா ஷாக் அடிக்காதா? அப்புறம் இந்த சிஸ்டம் எவ்வளோ திறமையா வேலை செய்யும்னு யோசிக்கிறீங்க தானே? வாங்க அதையும் பார்த்துடலாம். இந்த டெக்னாலஜியோட செயல்திறன் உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்குது. கிட்டத்தட்ட 85% பவர் எந்த விதமான பெரிய இழப்பும் இல்லாம வண்டிக்கு போய் சேருது. இது வயர்லெஸ் சார்ஜிங் உலகத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம். பாதுகாப்பை பத்தி எந்த கவலையும் வேண்டாம். ஏன்னா உங்க வண்டி அந்த காயிலுக்கு நேரா மேல வரும்போது மட்டும்தான் பவரே ஆக்டிவேட் ஆகும். மற்ற நேரத்துல அது ஆஃப்ல தான் இருக்கும். மழை வெயில்னு எதுவா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கியமா இந்த மின்காந்த அலைகளால நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. சரி, இதனால தனிப்பட்ட ஓட்டுநர்களுக்கு வசதிங்கிறத தாண்டி நம்ம பொருளாதாரம், சமூகம்னு பெரிய அளவுல இதனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல இருக்கிற முக்கியமான கேம் சேஞ்சரே இதுதான். ஸ்மார்ட் சாலைகள் வந்துட்டா கார்கள்ல அவ்வளவு பெரிய கனமான பேட்டரிகளை வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா போற வழியெல்லாம் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்க போது. அதனால ரொம்ப சின்ன எடக்குறைவான பேட்டரி வச்சாலே போதும். ஒரு ஈவி காரோட விலையில பாதிக்கு பாதி அதோட பேட்டரி தான். இப்ப நீங்க பாக்குற மாதிரி பேட்டரியோட சைஸ் குறையும் போது ஈவி கார்களோட விலையும் கணிசமா குறையும். இதனால எலக்ட்ரிக் கார்கள் எல்லாரும் வாங்குற மாதிரி ஒரு நாள் நிச்சயம் வரும். இது சரக்கு போக்குவரத்தையே மாத்தி எழுதும். லாரி, பஸ் மாதிரியான பெரிய வண்டிகள் பல மணி நேரம் சார்ஜ் போட நிக்காம தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கலாம். இதனால சப்ளை செயின் வேகமாகும். அது மட்டும் இல்லாம V2Gன்னு சொல்லப்படுற வெஹிக்கிள் டு கிரிட் டெக்னாலஜி மூலமா உங்க கார்ல இருக்கிற அதிகப்படியான பவரை நீங்க திரும்ப பவர் கிரிட்டுக்கே வித்து பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாகும். சரி, இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா இந்த எதிர்கால தொழில்நுட்பம் இப்போ எந்த நிலையில இருக்கு? இது உண்மையிலே நடக்குமா? வாங்க பார்க்கலாம். நீங்க நினைக்கலாம் இது ஏதோ கனவுன்னு. ஆனா இதற்கான வேலைகள் ஏற்கனவே உலகத்துல பல இடங்கள்ல தொடங்கிடுச்சு. இஸ்ரேல், ஸ்வீடன், அமெரிக்காவோட டெட்ராய்ட்னு பல நாடுகள்ல எலக்ட்ரான் மாதிரியான நிறுவனங்கள் இத வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம்ம இந்தியாவிலும் இத கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமா எந்த ஒரு பெரிய தொழில்நுட்பத்துக்கும் ஆரம்பத்துல முதலீட்டு செலவு அதிகமா தான் இருக்கும். அதே போலதான் இதுக்கும். ஆனா இதோட நீண்ட கால பலன்களை யோசிச்சு பார்த்தா இது போக்குவரத்து துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துங்கிறதுல சந்தேகமே இல்ல.
அப்போ இந்த ஸ்மார்ட் சாலைகள் முழுமையா பயன்பாட்டுக்கு வந்துட்டா பெட்ரோல் பங்க்குன்னு ஒரு விஷயமே இல்லாம போயிடுமா? ஒருவேளை இந்த தொழில்நுட்பம் நம்ம ஊருக்கு வந்தா நீங்க ஈவி கார் வாங்க தயாரா இருப்பீங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம்.